வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம், கைனமேட்டிக்ஸ். அந்த லெசனில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற டாபிக் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டைமென்ஷனல் மோஷன் இஸ் த மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் அதோட மூமெண்ட் இருந்ததுன்னா அதுதான் என்ன சொல்லணும்னா motion in one dimension. This motion is sometimes known as rectilinear or linear motion. நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு அது சொல்லலாம். இந்த பிக்சர் பாருங்க, இந்த காரோட மூமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. பொசிஷன் ஏலேருந்து பொசிஷன் பிக்கு வந்து கார் ட்ராவல் ஆகுது. இப்போ இதோட மூமெண்ட்டில் சேஞ்சஸ் எதில் நடந்திருக்கு அப்படின்னா வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்போ இந்த காரோட மோஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால இதை வந்து, அதாவது ஒரே ஒரு ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கிறனால இதை மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்: மோஷன் ஆஃப் ட்ரெயின் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரயில்வே ட்ராக், an object falling freely under gravity close to earth. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். மோஷன் இன் டூ டைமென்ஷன்ஸ், இரு பரிமாண இயக்கம். If a particle is moving along a curved path in a plane, then it is said to be in two-dimensional motion. ஒரு பார்ட்டிகளோட மூமெண்ட் ஒரு கர்வ்டு பார்த்தா ஒரு பிளேன்ல இருந்தது அப்படின்னா அந்த மோஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா மோஷன் இன் டூ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்சர் பாருங்க, இதில் YZ அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஆக்சிஸில். இதில் பார்ட்டிகளோட மோஷன் ஃப்ரம் P1 to P2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது என்ன பிளேன் அப்படின்னா YZ பிளேன். இந்த YZ பிளேனில் தான் இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது ஃப்ரம் P1 to P2. இப்போ இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை வந்து நம்ம Y அண்ட் Z இதை ரெண்டு வச்சு நம்ம சொல்லிடலாம். அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம்னா மோஷன் இன் டூ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ்: மோஷன் ஆஃப் அ காயின் ஆன் அ கேரம் போர்ட், an insect crawling over the floor of a room. இதெல்லாம் வந்து மோஷன் இன் டூ டைமென்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். மோஷன் இன் த்ரீ டைமென்ஷன்ஸ், முப்பரிமாண இயக்கம். A particle moving in usual three-dimensional space has three-dimensional motion. த்ரீ-டைமென்ஷனல் ஸ்பேஸில் நகரக்கூடிய அந்த பார்ட்டிக்கலோட மூமெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்னா மோஷன் இன் த்ரீ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்: a bird flying in the sky, random motion of a gas molecule, flying of a kite on the windy day. இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகும்போது த்ரீ கோஆர்டினேட்ஸும் வேரி ஆகும், எக்ஸ், ஒய் அண்ட் இசட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸோட பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் வந்து அந்த ஆக்சிஸ், அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டர், வெக்டரின் எண்மதிப்பு. The length of a vector is called magnitude of the vector. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம வெக்டர் சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ வெக்டர். இந்த வெக்டரோட லென்த் என்ன இருக்கோ அதுதான் அதோட மேக்னிடியூட். இட் இஸ் ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் குவான்டிட்டி. இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா the magnitude of a vector is also called as norm of the vector. For a vector, a vector, the magnitude or norm is denoted by modulus a vector or simply a. Different types of vectors, vector in வகைகள். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட்டு ஈக்குவல் வெக்டர்ஸ், சம வெக்டர்கள். Two vectors a and b are said to be equal when they have equal magnitude and same direction. இப்போ தான் நம்ம மேக்னிடியூட் தான் என்னன்னு பார்த்தோம். லென்த் ஆஃப் எ வெக்டர் தான் மேக்னிடியூட். இதில் ரெண்டு வெக்டர் இருக்கு, ஏ அண்ட் பி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டயக்ராமில் ரெண்டு ஏரமாக இருக்கும் வந்து ஈக்குவல் மேக்னிடியூடாக தான் இருக்கும், ஒரே லென்த்தாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் சேம் டைரக்ஷன், ஏரோ மார்க்கை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஏரோ மார்க்கோட டைரக்ஷன் இருக்கு. ஸோ ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
and represent the same physical quantity. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொலினியர் வெக்டர்ஸ், ஒரு கோட்டு வெக்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். கொலினியர் வெக்டர்ஸ் ஆர் தோஸ் விச் ஆக்ட் அலாங் தி சேம் லைன். ஒரே நேர்கோட்டின் வழியாக செயல்படக்கூடிய வெக்டர்கள் ஒரு கோட்டு வெக்டர்கள், கொலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் பார்க்கும்போது the angle between them can be 0 degree or 180 டிகிரியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது parallel vectors, இணை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. If two vectors A and B act in the same direction along the same line or on parallel lines, then the angle between them is 0 degree. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, டூ வெக்டர்ஸ் இருக்கு, மேக்னிடியூட் வந்து அன்ஈக்குவலாக இருக்கு, சேம் டைரக்ஷன், சேம் லைனாக இதில் கொடுக்கல, பேரலல் லைனாக இருக்குது. இதில் ஆங்கிள் பார்க்கும்போது இந்த ரெண்டு வெக்டர்ஸுக்கும் ஆங்கிள் பார்த்தோன்னா 0 டிகிரியாக தான் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதை பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ், எதிர் இணை வெக்டர்கள். Two vectors A and B are said to be anti-parallel when they are in opposite directions along the same line or on parallel lines. The angle between them is 180 degree. இப்போ டூ வெக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பிக்சரில். இந்த ரெண்டு வெக்டரும் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற பிக்சர் பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, பட் ஈக்குவல் மேக்னிடியூட் தான், தட் இஸ் parallel lines மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு ஆங்கிள் பார்க்கும்போது 180 டிகிரி அப்படின்னு இருக்கு. 180 டிகிரி ஆங்கிள் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் மெயினாக வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும், அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் தேம் இஸ் 180 டிகிரி. எப்படி இருக்கலாம்னா சேம் லைனில் இருக்கலாம், இல்லைனா பேரலல் லைன்ஸில் இருக்கலாம். யூனிட் வெக்டர், ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். A vector divided by its magnitude is a unit vector. ஒரு வெக்டர் இருக்கு, அந்த வெக்டரோட மேக்னிடியூடால அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ வெக்டர் இருக்கு அப்படின்னா அதோட யூனிட் வெக்டர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏ கேப் ஆர் ஏ ஹேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பிளை தான் நம்ம வந்து ஏ கேப் ஆர் ஏ ஹேட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை ஏ. ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ், செங்குத்து ஓரலகு வெக்டர்கள். பிக்சர் பாருங்க, இதில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு 3 ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம யூனிட் வெக்டர் ஐ கேப் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸில் ஜே கேப், இசட் ஆக்சிஸில் கே கேப். இதில் இருக்கக்கூடிய அந்த 3 வெக்டர்களும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதில் 2 யூனிட் வெக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ ஐ அண்ட் ஜே எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 90 டிகிரி இருக்குது, ஜே அண்ட் கே எடுத்தோன்னா 90 டிகிரி இருக்குது, ஐ அண்ட் கே எடுத்தாலும் 90 டிகிரி இருக்கும். Two vectors which are perpendicular to each other are called orthogonal vectors. ஸோ இதில் 2 யூனிட் வெக்டர்ஸுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் பார்க்கும்போது 90 டிகிரி இருக்குது, அதனால் இதை வந்து என்ன சொல்லணும்னா ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ்